விக்ரம் சாரோட டெடிகேஷன் சான்ஸ்லெஸ். நான் கேட்டிருக்கேன், சார் நான் வந்து 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், நீங்கள் என்ன 30 நாளில் உடம்பு குறைச்சிட்டீங்க. சாதாரணமாக ஒரு சாங் செட்டுன்னா செட் அப்படிங்கிற மாதிரி தெரியும், மற்ற இடம் செட்டுன்னு தெரியக்கூடாது, அதுக்காக வேலை செய்வோம். இது ஆனால் இந்த சாங் டீசருக்கே வந்து நிறைய பேர் மெர்சல் ஆகிட்டாங்க. என்னென்ன பூ என்னென்ன கலரும், எந்த செடி எவ்வளோ ஹைட்டில் வளரும், இந்த மாதிரி அதுக்காக ஒரு R&D எல்லாம் பண்ணி கொஞ்ச நாள் கொஞ்சம் விவசாய மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். இந்தியா கிளைட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் முத்துராஜ், ஆர்ட் டைரக்டர். விக்ரம் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான் சொல்ல முடியும். இது வந்து வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியுமோன்னு எனக்கு மனசில் படுது. அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக. நான்லாம் அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்டிருக்கேன், சார் நான் வந்து 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், நீங்கள் என்ன 30 நாளில் உடம்பு குறைச்சிட்டீங்க. அநியாயத்துக்கு குறைச்சிட்டாரு. அப்படி அதான் அவர் வந்து ஒரு நம்ம வந்து எந்த அளவுக்கு அவர் ஒல்லியாக இருந்தார் அப்படின்னா, செட்டில் ஏதாவது டப்புன்னு ஒரு பெரிய சவுண்டு கேட்டால் கூட அவர் வந்து ஷிவராகும். அந்த அளவுக்கு வீக்காக, அந்த அளவுக்கு டெடிக்கேஷன். ஐயோப்பா, சான்ஸே கிடையாது. நம்ம வந்து ஒரு இந்த ஹெல்த்துக்காக கூட என்னாலெல்லாம் உடம்பு குறைக்க முடியல. அவர் வந்து ஒரு சினிமாவுக்காக சாதாரணமாக குறைக்கிறாரு, சாதாரணமாக ஏற்றுறாரு அப்படின்னா அது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. ஆனால் விக்ரம் சாரோட டெடிகேஷன் சான்ஸ்லெஸ். இன்னொன்று, அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுனா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக படுவார். யாருமே வந்து அவர் வந்து பிடிக்காதுன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அவர் செட்டுக்கு வந்தாலும் அவ்வளோ எல்லாருக்கும் ஹாய் ஹாய், அந்த ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் இருக்கும். இன்னொன்று, என்னோட அசிஸ்டண்ட்டு, என்னோட தேர்டு அசிஸ்டண்ட்டில் கூட வந்து மேலே கை போட்டுட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். கொஞ்சம் கூட அவர் வந்து அந்த தான் ஆர்டிஸ்ட்டு, தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது, அந்த அளவுக்கு. இன்னொன்று, திடீர்னு இப்போது இந்த ஸ்மோக் போடுறது, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கூட அவர் வந்து ஸ்மோக்கெல்லாம் பிடிச்சிட்டு ஃபீல்டு விஷுவல் அதை செட்டில் வந்து இது பண்ணுவார். இந்த 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 அந்த ரேடியோ சாங்லலாம் வந்து அந்த கிளாக் செட்டு போட்டப்போ அந்த ஸ்மோக் போடுற பைப்பில் வந்து அவர் ஆக்சுவலாக சாதாரணமாக சங்க சார் பார்க்குறக்காக வந்திருந்தார். ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து பைப்பெல்லாம் பிடுங்கி ஃப்ரேமில் வந்து ஸ்மோக் வர மாதிரிலாம் அடிச்சுட்டு இருந்தார். அதான் அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப். அவருக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி ஷூட்டிங்கே கிடையாது. அவர் சும்மா வந்து சும்மா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு கூட எல்லாம் நின்று இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப்பு. ரொம்ப, அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப டெடிக்கேட்டட், ஒரு அபூர்வமான ஒரு கலைஞன் அவர். எனக்கு டீசர் பிடிச்சது. டீசருக்கு அப்புறம் ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பிசி சாரோட ஒரு டோன் வேல்யூ, அதாவது அந்தந்த சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவரோட லைட்டிங்கு, அவர் கூட ஒர்க் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயமாக நினைக்கிறேன். என்னென்ன சீக்வன்ஸோ அந்தந்த சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவர் லைட்டிங் அதுலேயே அவர் பிரமிக்க வச்சுருவார். சில சீக்வன்ஸ்லாம் லைட் பண்ணும்போது என்கிட்ட சொல்லுவார், எதுக்கு இது, ஏன் இந்த லைட்டு, இது எதுனால அப்படிங்கிற, இது இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். அவர் ஒரு பெரிய ஒரு ஞானி தான். நான்லாம் வந்து படிக்கும்போது அவரோட கீதாஞ்சலி படம், அதே திருடாதே படம் தியேட்டரில் போயிட்டு அவர் பேர் டைட்டில் போடும்போது சீட்டு மேலே ஏறி விசில் அடித்து ஆடின காலகட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அவர் கூட, இதுதான் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம். எனக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இந்த படத்தில்.
அது வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த ஃபீல். ரொம்ப அதாவது நமக்கு அவர் குழந்த மாதிரி ரொம்ப என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். சார் இப்படி இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு கேரக்டர் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு கட்ஸு நம்ம செட்டு போடும்போது நம்ம ஒன்று ஒரு ஒர்க்கு பண்ணும்போதும் நம்ம வந்து இது விஷுவலில் இப்படி வரும் அப்படின்னு யோசிப்போம். அதெல்லாம் தாண்டி ஒரு 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 விஷுவலைசேஷன் கொடுத்துருப்பாரு. அது இந்த ட்ரெய்லர்லேயே நான் அதாவது எனக்கு ஒரு ஷாட்டும் நம்ம பார்க்கும்போது அதோட வெரைட்டி புரியுது. நல்லா வந்திருக்கு. எனக்கு என்னோடு நீ இருந்தால் சாங் ரொம்ப பிடிச்ச சாங். ஏன்னா அதை நான் ரொம்ப ரசித்து பண்ண சாங். அதுக்காக ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ண சாங் கூட. எனக்கு பாட்டாகவும் ரொம்ப பிடிச்ச சாங் அது. அது ஹிந்தியில் வந்ததுனால எனக்கு நிறைய வியூவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஆனால் அந்த மெர்சலைட்ட சாங் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதை நீங்கள் வந்து அதை இது பண்ண முடியும், எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொத்து பரோட்டா மாதிரி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அங்கே இங்கேயும் மாற்றிக்கிட்டு இப்படி போட்டு ஒரு சும்மா ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து மெர்சலைட்ட சாங் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது ஆனால் இந்த சாங் டீசருக்கே வந்து நிறைய பேர் மெர்சல் ஆகிட்டாங்க. அதனால் இது ஒரிஜினல் சாங் பார்த்தா இன்னும் ரொம்ப மெர்சல் ஆவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த சைக்கிள் ஃபைட் வந்து ஒரு ரொம்ப புதுசான விஷயம். அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா அந்த சைக்கிள் வந்து நார்மலாக அங்கே ஒரு லெவலில் இருந்து ஹைட்டில் ஒரு ஹைட்டான ஒரு லெவல்லேருந்து கீழே வந்து நிறையா வீடுங்க இருந்துச்சு. அந்த ரூஃபை மேட்ச் பண்ணி இந்த பக்கம் சைக்கிள் ஓட்டுறதுக்காக கொஞ்சம் ரூஃபெல்லாம் பண்ணோம். ஏன்னா ரூஃப் மேலே சைக்கிள் ஓட்ட முடியாது. கொஞ்சம் செட்டு போட்டு அதில் மேட்ச் பண்ணி அந்த ஃபைட்டை எடுத்திருப்பாங்க. அந்த ஃபைட்டு மாஸ்டரும் சரி அந்த ஃபைட்டர்ஸும் சரி எல்லாருமே ரொம்ப ப்ரில்லியண்ட். அது வந்து ரொம்ப அமேசிங். நம்ம வந்து அது அதிசயப்பட்டு தான் பார்க்க முடியுமே தவிர அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ரொம்ப அதிசயமாக இருந்தது. எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருந்த இடம் அப்படின்னா இந்த சாங்கு எல்லாம் தவிர்த்து இடம் எல்லாமே சேலஞ்சிங்கான இடம்தான். ஏன்னா சாங் வந்து ஒரு சாங் செட்டு அப்படிங்கிற மாதிரி போய்டும். இது வந்து செட்டுங்கிறது தெரிஞ்சிடும். அது இல்லாமல் படத்தில் ஏகப்பட்ட செட்டு இருக்குது. விக்ரம் சாரோட வீடு செட்டு, ஹாஸ்பிட்டல் செட்டு, ஒரு கல்யாண மண்டபம் ஹால் செட்டு, ஒரு காரிடர் செட்டு, இந்த மாதிரி ஒரு நிறையா விஷயங்கள் செட்டு போட்டிருக்கோம். இது எதுவுமே கொஞ்சம் செட்டு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த கதை ஓட்டத்தை வந்து பாதிக்கும். அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அது ரியலாக அது படத்தில் செட்டு போட்ட மாதிரிலாம் தெரியாது. ஆனால் அது வந்து லைவ் லொக்கேஷன் மாதிரி ஃபீல் ஆகணும். இந்த ஹவுசிங் யூனிட் ஏரியாவில் இருக்கிற மாதிரி விக்ரம் சாரோட வீடு செட்டு போட்டிருக்கோம். அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே அந்த அட்மாஸ்ஃபியர் வேணும். இல்லைன்னா அது ரியாலிட்டி வராது. இன்னொன்று நம்ம ரியல் வீட்டில் போனால் கேமரா வைக்கிறதுக்கே ஸ்பேஸ் இருக்காது. அந்த கேமரா வைக்கிற ஸ்பேஸ் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெவல்லலாம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஏரியாவும் ஒரு வேஸ்ட் பேப்பர் கடைன்னா அது வந்து லைவ் லொக்கேஷனில் போய் எடுக்க முடியாது. அது வந்து ஏன்னா ஆர்டிஸ்டெல்லாம் இருக்கிறனால அது ஒரு செட்டு தான் போடும். அந்த செட்டு போட்டு பண்ணும்போது அது வந்து செட்டு மாதிரி தெரிஞ்சுதுன்னா அந்த சீக்வன்ஸே ரொம்ப ஆடாக இருக்கும். அந்த இவங்க பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு எமோஷனோ அந்த ரியாலிட்டி வந்து பேக்ட்ராப் வந்து கெடுத்துடும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு லைவாக இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லைவாக பண்ணணும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு சாங் செட்டுன்னா செட்டு அப்படிங்கிற மாதிரி தெரியும். மற்ற இடம் செட்டுன்னு தெரியக்கூடாது. அதுக்காக வேலை செய்வோம்.
அந்த மாதிரி இதில் நிறைய செட் இருக்குது. எல்லா செட்டுமே வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணது தான். ஆனால் அதெல்லாம் வெளியே பேர் கிடைக்காது. எனக்கு ரொம்ப நாட்கள் எடுத்த செட்டுன்னு பார்த்தா இந்த லேடியோ சாங்கில் அந்த வாட்ச் செட்டு தான். அது என்னென்னா அது அந்த அந்த வீல் இதெல்லாம் நார்மலாக வுட்டில் தான் பண்ணணும். வுட்டில் அந்த வீல் பண்ணெல்லாம் பண்ணிவிட்டு மெட்டல் மாதிரி ஃபீல் கொடுத்துருப்போம். அது ஒன்றும் அது கரெக்டாக அது இது சுற்றும்போது அது சுற்றணும், அது சுற்றும்போது இது சுற்றணும்னு அந்த ஸ்கேல் பிரகாரம் ஃபுல்லாக அதை மெஷர்மெண்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி ஒன்று சுற்றணும். அந்த மெட்டல் எஃபெக்ட் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அது ஒரு குரோம் எஃபெக்ட்டு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வெயிட் பண்ணோம். என்னென்னா அது சின்ன ஒரு ஏஜிங் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அந்த குரோம் கலர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சினிமாத்தை ஏஜிங் எல்லாம் பண்ணுனா அது கரெக்டாக இருக்காதுங்கிறக்கா அது ரியலாகவே அந்த ஒரு சின்ன ஒரு ரஸ்ட் எஃபெக்ட் எல்லாம் வந்துச்சு. அந்த ஒரு செட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட 8-9 மாதம் கஷ்டப்பட்டது வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்த்தோம் இதில் கொடைக்கானலில். அதுக்கு கொஞ்சம் விவசாயமெல்லாம் கற்றுக்கிட்டேன். அந்த பூ விவசாயம்லாம் எப்படி, என்னென்ன பூ எவ்வளோ நாளில் வளரும், என்னென்ன பூ என்னென்ன கலரும், எந்த செடி எவ்வளோ ஹைட்டில் வளரும், இந்த மாதிரி அதுக்காக ஒரு R&D எல்லாம் பண்ணி கொஞ்சம் விவசாய மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுவும் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சாங்ஸ் வந்து ஒரு லேடியோ சாங்க்கு ஒரு 3-4 செட்டு போட்டோம். ஐலா சாங்க்கு ஒரு 6-7 செட்டு பக்கமாக போட்டோம். வேறு கான்செப்ட் எல்லாம் ஒரு சாங்க்கும் வேறு அந்த உள்ள எல்லாம் ஜிங்கிள்ஸ் மாதிரி வர்றதுனால வேறு கான்செப்ட்டு செட்டு போட்டோம். அதே மாதிரி பீஸ் சாங் அது தெரியும். பீஸ் சாங்க்கும் எனக்கு ஃபுல்லாக செட்டு தான் அது. அப்புறம் சைனாவில் சாங்கில் சின்னதாக அங்கங்கே அவங்க டான்ஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்னதாக ஒர்க் பண்ணோம். இவ்வளோ தான் சாங்குக்கான ஒர்க்கு. ஐ படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப எனக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது நம்ம பண்ண படமானலாம் ஒரு பிரமிப்பு இருக்குது. நல்லா வந்திருக்கு. என்னை ஆடியன்ஸு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஐ வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். சங்கர் சார் மேலும் இதை விட பிரம்மாண்டமான படம் பண்ணணும். எல்லாம் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய இன்டர்வியூ பார்த்த இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி.